பயப்படத்தக்கவரும் பெரியவருமாய் இருக்கிற தேவாதி தேவனுக்கு துதியும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாள் ஜெபிக்க வேண்டிய ஆதார வசனம் சங்கீதம் 33:8. பூமி எல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக, உலகத்தில் உள்ள குடிகள் எல்லாம் அவருக்கு அஞ்சி இருப்பதாக. துதிக்க சங்கீதம் 60:4. சத்தியத்தை நிமித்தம் ஏற்றும்படியாக உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஒரு கொடியை கொடுத்தீர். தேவாதி தேவனும் ராஜாதி ராஜனும் சர்வ வல்லமை உள்ளவரும் கர்த்தாதி கர்த்தருமாய் இருக்கிற நம்முடைய தேவனுக்கு நாம் எப்பொழுதும் பயந்து நடக்க வேண்டும். ஏனென்றால் அவர் பெரியவரும் மகா பரிசுத்தருமாய் இருக்கிறார். ஆகவே பூமியில் உள்ள சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக பயந்து நடந்து கொள்ள வேண்டும். இந்த காலத்தில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் மெல்ல குறைந்து கொண்டு வருகிறது. விசுவாசிகளுக்குள்ளவும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் குறைந்து வருகிற கொடிய காலமாய் இருக்கிறது. ஆகவே நாம் இந்த நாளில் நம்முடைய சபையாரும் நம்முடைய குடும்பத்தாரும் கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும் என்றும் அவருக்கு எல்லா காரியத்திலும் அஞ்சி நடந்து கொள்ள வேண்டும். நாம் செய்கின்ற செயலில் எல்லாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் கர்த்தருக்கு உண்மையாய் நடக்க வேண்டும் என்ற உணர்வும் நமக்கு இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கலாம். துதிக்க வேண்டியது கர்த்தருக்கு பயந்து உண்மையாய் நடக்கிறவர்களுக்காக கர்த்தர் ஒரு ஜெய கொடியை கொடுத்தபடியால் நாம் அவரை நன்றியோடு ஸ்தோத்தரித்து உயர்த்தலாம்.